ஸோ அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்றைக்கி முக்கியமான நியூஸ் வந்து செபி சில ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. டிரான்ஸ்பரன்சியை என்ஹான்ஸ் பண்ணணுன்றதுக்காக ஒரு ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி அக்கௌண்டபிலிட்டி, டெமோக்ராட்டிக் அக்கௌண்டபிலிட்டி, அதுக்காக எத்திக்கலாக இதை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்றதுக்காக ப்ரைவசியை டிஸ்க்ளோஸர் பண்ணியிருக்காங்க. செபியோட இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் முதல்ல ரீஜனல் ஆஃபீஸர்ஸ் எங்கன்னா அகமதாபாத், கொல்கட்டா, சென்னை, டெல்லியில் இருக்குது. செபி போர்டில் வந்து சேர்மனில் ஹோல் டைம் மெம்பர்ஸ் அண்ட் பார்ட் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அண்ட் ட்ரிபியூனல்ன்றது என்ன? செபி சம்மந்தப்பட்ட ஏதாவது டிஸ்கிரிப்பன்சி கேசஸை ஹேண்டில் பண்ணக்கூடியது ட்ரிபியூனல். அப்போ குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டி வித் சிவில் கோர்ட் பவர்ஸ். இது அடுத்தது செபி கமிட்டி ஃபார்மேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் முதல் கமிட்டி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்த மெம்பரை செலக்ட் பண்ணுவாங்க. வேரியஸ் செக்டார்லேருந்து எக்ஸ்பர்டைஸ் யாரோ அதுக்கப்புறம் அவங்க 3 month பீரியட் டைம் கொடுப்பாங்க. அந்த கமிட்டி வந்து பாலிசிஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ கொடுக்கலாம். அப்புறம் போர்டை ரிவ்யூ பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ப்ராசஸ். அடுத்து இந்தியாஸ் நேவல் டிப்ளமசி பில்டிங் ஆஃப்ரிக்கன் பார்ட்னர்ஷிப். ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் கிட்ட வருது. ஸோ இந்தியா வந்து நேவல் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸோடு சேர்ந்து நிறைய கீ டேக்அவேஸ் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஆஃப்ரிக்கன் இந்தியா கீ மேரிடைம் என்கேஜ்மெண்ட்டு. ஸோ 10 ஆஃப்ரிக்கன் நேஷனோட ரீஜனல் செக்யூரிட்டி கோஆப்ரேஷன், சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸை கவுண்டர் பண்ணணுன்றதுக்காக ஐஎஸ் சாகர் இனிஷியேட்டிவ், ஐஎன்எஸ் சுனாய்னா வந்து ஒரு இந்தியாவிலேருந்து மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து சேர்ந்து இணைஞ்சு பண்ணுறதுக்காக மகாசாகர் ஃப்ரேம் ஒர்க். இது பொறுத்த வரைக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஹோலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட் ஃபார் செக்யூரிட்டி அக்ராஸ் த ரீஜியன் அனௌன்ஸ்டு பை பிரைம் மினிஸ்டர். அப்போ ஐயோசாகர் இனிஷியேட்டிவ் பொறுத்த வரைக்கும் இந்தியா, ஐலாண்ட் நேஷனு, சதர்ன் ஆஃப்ரிக்கா, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸு. ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, டு கவுண்டர் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸு, to combat maritime threats, to build regional partnerships, and then strategic influence-காக தனி ப்ராஜெக்ட்ஸ். ப்ராஜெக்ட் சீட்டா, ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட். இது GS3 என்விரான்மெண்ட்டில் வரும். சீட்டா ஃபேமிலி வந்து அட்டாக்டு எப்போனா ஹண்டிங் நியர் ஷியோபர் வில்லேஜ். ஷியோபர்ன்ற ஸ்ட்ரீட் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷில் இருக்குது. ஸோ லோக்கல் ரெசிடென்ட்ஸ் ரொம்ப அக்ரெசிவாக இதை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் வந்து ஒரு ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ சீட்டா பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்டு ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் டிரான்ஸ்லோகேட் பண்ணுறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா, நமீபியாட்டேருந்து குன்னோ நேஷ்னல் பார்க் 2022. அப்புறம் வந்து கென்யாவில் இருக்கக்கூடிய ஹேபிட்டேட் ஏற்ற மாதிரி இங்கே காந்தி சகர் வைல்ட் லைஃப் சாங்சுரியில் கொண்டு வராங்க. அண்ட் தென் பாப்புலேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. கம்யூனிட்டி இன்டகிரேட் பண்ணுறது. ஹிஸ்டாரிக்கலாக சீட்டா ஏன் எக்ஸ்டிங்க்ட் காணாமல் போணுச்சு? முதல்ல ஹண்டிங்கு, ஹேபிட்டட் சரியாக இல்லை, கிராஸ்லேண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஃபாரஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அக்ரிகல்ச்சருக்காக, அதுக்கான ஹேபிட்டேட் இல்லாதது ஒரு பிரச்சனை. கலீனியல் பீரியடில் ஸ்பாட்டு, அவங்களோட அந்த ஸ்பாட்டை ஹண்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சீட்டா எக்ஸ்டிங்க்ட் ஆனதுக்கு காரணம். இந்த ப்ராஜெக்ட் சீட்டா சக்ஸஸ் ஆகும்னா ஏன்னா திரும்ப வந்து அதே மாதிரி ஹேபிட்டேட் சஸ்டைனபிளாக கொண்டு வந்துருக்காங்க, கம்யூனிட்டி என்கேஜ் பண்ணுறாங்க, ஜெனட்டிக் வயபிலிட்டியும் கொண்டு வந்திருக்காங்க, ப்ரொடக்ஷன் மெஷர்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. பட் அது வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது நமக்கு தெரியாது. டேர் டு எராடிக் டிபி ஜெனோமிக் சீக்வன்சிங் இனிஷியேட்டிவ். ஸோ 10,000 சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த டேர் டு டிபி இனிஷியேட்டிவில் சில காம்பனன்ட் சொல்கிறாங்க. இந்தியன் டிபி ஜெனோமிக் சர்வேலன்ஸ் கன்சோர்டியம், இந்தியன் டிபி நாலேஜ் ஹப்பு, ஹோஸ்ட் டைரக்டட் தெரப்பிஸ். ஸோ இந்த மாதிரி 3 காம்பனன்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து டிபி ஜெனோமிக் சீக்வன்சிங் வந்து ட்ரீட்மெண்ட் அப்ரோச்சஸையும் இது கொண்டு வந்திருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். வாட் ஆர் த காசஸ் ஆஃப் சீட்டா எக்ஸ்டிங்க்ட் ஃப்ரம் இந்தியா and what are the success probability of project cheetah? Thank you. Have a great day.